ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். கடையிலேருந்து அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடு சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணியும் பாத்ரூம் க்ளீனாக இல்லையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள் போதும், நம்ம பாத்ரூம் நல்லா பளிச்சு நல்லா க்ளீனாக இருக்குங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னும் நிறையா டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இப்போம்லாம் கோதுமை வாங்கிட்டு நல்லா கழுவி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு சில மாதம் ஆனதுமே அந்த கோதுமை மாவுலேருந்து வண்டு புழு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை இன்றைக்கி பார்க்கலாங்க. நான் பாருங்கள், இந்த அளவுக்கு 4 கிலோ கோதுமை கிட்ட நான் திரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பொடி உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை எல்லா மாவோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் 4 கிலோ மாவுனா 2 to 3 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம படுற மாதிரி நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கண்டாம். கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பூரிக்கோ இல்லைனா சப்பாத்திக்கோ மாவு பிணையும் போது கல் உப்பு அப்படியே துண்டு துண்டாக இருக்கும், கரையாது. இது பொடி உப்புங்கிறதுனால நமக்கு தண்ணி விட்டு பிணையும் போது கரைஞ்சிரும். நீங்கள் சப்பாத்தி பூரி போடும்போது உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம அந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலுமே அந்த மாவு கெட்டே போகாது. உங்களுக்கு உப்பை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் உப்பு நிறையா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படின்னா மாவோட நடுப்பகுதியில் இப்படி வச்சிட்டிங்கனாலும் நமக்கு வருஷ கணக்கானாலும் இந்த மாவு கெட்டே போகாதுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி அதில் சுவிட்ச் போர்டில் கையை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுவிட்ச் போர்டு ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மற்ற எண்ணெய் எதுவும் சேர்த்துக்காதங்க, தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பேப்பரில் எல்லா பக்கம் படுற மாதிரி இப்படி ராவி விட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் சுவிட்ச் போர்டு. இப்போ இதை வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலே போதும். நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சுவிட்ச் போர்டு அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு தெரியும். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். உங்களுக்கே அந்த கலர் மாறுறது தெரியும். லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அழுக்கு போயிடும். அதேமாதிரி நம்ம சுவிட்ச் போர்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பளபளப்பாக தெரியும், சைனிங்காக தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தண்ணி லிக்விடு எதுவுமே சேர்த்துக்கல, தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம். நமக்கு பயமே இல்லைங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை தொடச்சி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சுவிட்ச் போர்டு எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள். நான் தொடச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா ஒயிட்டாக தெரியுதுன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்திருக்கிறதுக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு உங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணாலும் உங்கள் பாத்ரூமு க்ளீனாக இல்லையா, அதுக்கான டிப்ஸ் தானுங்க இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்னோடய பாத்ரூமு எவ்வளோ அழுக்காக உப்பு படிஞ்சு போய் காலை வச்சாலே வழுக்குது, அந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் போதும் வச்சு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழுக்காக இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதிகமாக காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் போதுங்க. இப்போ நான் நம்ம வீட்டில் இருக்கிற கோலமாவு தாங்க எடுத்துருக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ இந்த கோலமாவை நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி தூவி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்ரூமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலமாவை தூவி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே அழுக்கு போயிருங்க. இந்த கோலமாவுக்கு ரொம்ப உப்பு கரையாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடனே நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். தென்னந்தொடப்பம் எடுத்திருக்கேன். இதை வச்சு இப்போ நான் தேய்க்கிறேன். பாருங்கள், லைட்டாக தேய்க்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இடம் நான் ஃபஸ்ட்டு இருந்ததை பாருங்கள், இப்போ தேய்ச்சதும் பாருங்கள் நல்லாவே கலர் மாறுது. நம்ம ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கணும்னு தேவையில்லை. லைட்டாக இப்படி தண்ணி தொளிச்சுக்கோங்க.
தெளிச்சிட்டு இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும், நல்லாவே வந்து அழுக்கு போயிருங்க. நம்ம வந்து கடையில் இருந்து அதிகமாக காசு கொடுத்து எதுவும் வாங்கிட்டு வந்து போட்டு க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கோல மாவு இருந்தால் போதும், அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் பாத்ரூம் வந்து நல்லாவே பளிச்சுன்னு ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோலமாவு போட்டு க்ளீன் பண்ணுறதுனால பாத்ரூமில் வந்து அடைச்சிக்குமான்னா கண்டிப்பாக அடைச்சிக்காதுங்க. அது வந்து கரைஞ்சி போயிடும். உங்கள் வீட்டு பாத்ரூமில் எவ்வளோ விடாப்பிடி கரை இருந்தாலுமே இனிமேல் வந்து அதிகமாக காசு கொடுத்து லிக்விட் எதுவும் வாங்க வேண்டிய தேவையே இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கோல மாவு போதும் உங்கள் பாத்ரூம் வந்து நல்லாவே க்ளீனாக ஆயிரும். நான் இதை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து தேய்ச்சிட்டேன், தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கிறேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நான் வந்து காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றுனதுமே பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் வந்துருச்சுது. எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி போகிற இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோலமாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம தேங்காய்லாம் விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா அதிகமாக தேங்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்படி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் ஆனதுமே தேங்காய் வந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னா அழுகிற மாதிரி ஆயிரும். நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் தேங்காய் இருந்தாலும் அழுகவே அழுகாதுங்க. நான் வந்து 4 தேங்காய் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கிற குடுமியை வந்து எடுக்கவே எடுக்காதங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் தேங்காய் வந்து சீக்கிரமாக அழுகிரும். பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து குடுமியை எடுக்காதங்க. குடுமியை எடுத்துட்டு நம்ம வந்து தேங்காவை இப்படி சும்மா போட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து தேங்காய் தண்ணி எல்லா பக்கம் போட்டு அந்த கண்ணு வழியே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி லீக் ஆக ஆரம்பிக்கும் போது தான் தேங்காய் வந்து அழுக ஆரம்பிக்குது. அதனால் தேங்காவை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து குடுமியை வந்து எடுக்கவே கூடாது, அப்படியே இருக்கணும். அதேமாரி தேங்காவை இந்த மாதிரி வந்து வைக்கவும் கூடாதுங்க. தேங்காவை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். தேங்காவை நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு பக்கெட்டோட மூடி எடுத்துருக்கிறேன். அந்த மூடி நிறையா வந்து அரிசி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன பிளேட் நானும் எடுத்துக்கோங்க. கம்மியான தேங்காய் இருந்துச்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பக்கெட்டோட மூடி எடுத்துருக்கிறேன். இதில் ஃபுல்லாக அரிசி அப்ளை பண்ணியிருக்கிறேங்க. இப்போ வந்து தேங்காவை இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். தேங்காவோட குடுவி மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து தேங்காய் வந்து அழுகவே அழுகாது. இந்த மாதிரி தேங்காய் வச்சோம் அப்படின்னா வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் தேங்காய் அழுகாமல் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தேங்காவோட குடுமியை வந்து எடுக்கவே எடுக்காதங்க. இந்த மாதிரி வந்து குடுமி மேலே இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. தேங்காய் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி குடுமி மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதேமாரி வந்து சுவர் பக்கத்துலேயும் நம்ம வந்து அடுக்கி வைக்கலாம். அது வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும் அப்படின்னா வந்து அப்படி வந்து அடுக்கி வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கீழே விழுந்துரும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வைக்காதங்க. இந்த மாதிரி அரிசி போட்டு வைங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கீழவே விழாது. இந்த மாதிரி செவுறு பக்கத்துலேயும் வைக்கலாம். உங்களுக்கு நின்றுக்கும் கீழே விழாது அப்படின்னா வந்து செவுறு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து குடும்பி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அரிசி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கீழவே விழாது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தேங்காய்னாலும் ஸ்டோர் பண்ணிக்க வைக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.